வணக்கம், வெல்கம் டு ரோஹிணி அஸ்வின் லா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் பிறப்பிக்கப்பட்ட இயர் வந்து 1978. இந்த ஜட்மெண்ட், இந்த கேஸோட பேர் வந்து மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ் பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஜட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பல இம்பார்ட்டண்ட் லீகல் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம எப்படி லாவை பார்க்குறோம் நம்ம இந்தியாவில் அப்படின்றத பற்றி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சேஞ்சஸ் கொண்டு வந்துடுது இந்த ஜட்மெண்ட் தான். ஸோ பல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டமில் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. ஆல்சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற ஆர்டிகல் 21 வந்து பல ரைட்ஸ் வந்து ஆல்ரெடி இன்க்ளூட் செய்யப்பட்டிருந்தது. பட் இந்த ஜட்மெண்ட்னால பல ரைட்ஸும் வந்து இன்டர்பிரட் செய்யப்பட்டு முக்கியமான ரைட் இதில் வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் 21 பற்றின இன்டர்பிரிட்டேஷன். ஆல்சோ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கால்ட் அஸ் தி கோல்டன் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வந்து இந்த ஜட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அது கோல்டன் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பற்றியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குமே மேனகா காந்தி அவங்கள பற்றி இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ 1978க்கு முன்னாடி ஷி வாஸ் அன் ஆக்டிவ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரைட்டர். ஸோ ஷி காட் அன் இன்டிமேஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சேயிங் சரண்டர் யுவர் பாஸ்போர்ட் வித்தின் 7 days. பட் ஷி வாஸ் நாட் கிவன் எனி ரீசன். எந்த ஒரு ரீசனும் சொல்லப்படாமல் உங்கள் பாஸ்போர்ட்டை 7 நாட்களுக்குள்ள கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் அவங்களுக்கு ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து அவங்க ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷனாக கருதினாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்டிமேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்தால் அதுக்கான ரீசன் வந்து பிறப்பிக்கப்படணும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் சொல்லப்படாமல் வெறும் பிளண்டாக பாஸ்போர்ட்டை வந்து சரண்டர் பண்ணுங்க 7 daysக்குள்ள அப்படின்றத மட்டும்தான் அவங்களுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கு. பட் அதை வந்து அவங்க கேட்டு அவங்க சைட்ல இருந்து அவங்க லெட்டர் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எழுதியிருக்காங்க. எதனால, என்ன ரீசனுக்காக அப்படின்னு. அவங்க அதுக்கு எந்த ஒரு ரீசனும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, பாஸ்போர்ட்டை மட்டும் சரண்டர் பண்ணுங்க போதும் அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு பதில் கடிதம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து எல்லாமே ஒரு எவிடென்ட்டாக வச்சு அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அண்டர் ஆர்டிகல் 32 ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரிட் பெட்டிஷன்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னா ரிட் பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்ணணும், எந்த ஆர்டிகல் மூலியமா ஃபைல் பண்ணணும், ஹைகோர்ட்ல எந்த ஆர்டிகல் மூலியமா ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ ரிட் பெட்டிஷன்னா எனி ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் ஹேஸ் ஹேப்பன் பை தி ஸ்டேட் அப்படின்னா தி இண்டிவிஜுவல் குட் ஃபைல் அ ரிட் பெட்டிஷன் டிரெக்ட்லி டு தி சுப்ரீம் கோர்ட் ஆர் தி ஹை கோர்ட். ஸோ இங்கே வந்து டிரெக்டா வந்து ரிட் பெட்டிஷன் மேனகா காந்தி ஃபைல் பண்றாங்க, ஸ்டேட்டிங் தட் மை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 14, 19 and 21 has been violated. எனக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் சொல்லாம இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட சைட்ல இருந்து, அதாவது பாஸ்போர்ட் ரீஜனல் ஆஃபீஸ் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணும் போது பல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு, பல விஷயங்கள் இன்டர்பிரட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெதர் ஆர்டிகல் 14, 19 and 21 வயலேட் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு. ஸோ ஆர்டிகல் 14 என்ன அப்படின்னா, ரைட் டு ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். மீன் இஸ் மேனகா காந்தி ஹஸ் பீன் ட்ரீட்டட் ஈக்குவலி, அவங்களோட ஈக்குவாலிட்டி வயலேட் செய்யப்பட்டிருக்கா. 19 வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச் இல்லையா. ஸோ ஆர்டிகல் 19 வந்து அங்கே வயலேட் செய்யப்பட்டிருக்கா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தரப்புல அவங்களோட நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு, அவங்க தரப்புல மற்றவங்க கிட்ட இருந்து என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிட்டல. ஸோ இந்த இடத்துல ஆர்டிகல் 19 வயலேட் செய்யப்பட்டிருக்கா. அப்புறமா ஆர்டிகல் 21 which is called as right to life and personal liberty, இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் கீழே இவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் செய்யப்பட்டிருக்கா. ஏன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து ஒருத்தவங்களோட பிசிக்கல் லைஃப்பை மட்டும் தான் குறிக்கிறதா, இல்லை வந்து அவங்களோட பர்சனல் டிக்னிட்டியும் தன்மானத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து குறிக்கிறதா அப்படின்னு சொல்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அஃப்கோர்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 right to life and personal liberty also includes right to live with dignity, also right to fly abroad. ஸோ இங்கே பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டதுன்னா எந்த ஒரு ரீசனும் கருதாமல் அவங்களோட ரைட் டு ஃப்ளை அப்ராட் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆர்டிகல் 21
which held that right to personal dignity is also a fundamental right under this article. Also, right to fly abroad was held to be the fundamental right after this judgment. அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ளை அப்ராடும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 21 கீழே இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 14 வயலேட் செய்யப்பட்டிருக்கானா? ஆமாம். ஆர்டிகல் 14, 19 and 21 இது மூணுமே இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்து இந்த மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஏன்னா வாட் இஸ் கோல்டன் ட்ரையாங்கிள்? கோல்டன் ட்ரையாங்கிள்னா ஆர்டிகல் 14, 19 and 21 இது மூணுமே interconnected. Violating one of these articles will automatically violate the other two articles. அப்போனா ஒருத்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 14 கீழே வயலேட் செய்யப்பட்டிருக்குன்னா அவங்களோட பர்சனல் டிக்னிட்டியும் வந்து அங்கே வயலேட் செய்யப்பட்டிருக்கு, அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் அங்கே வயலேட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம், கான்செப்ட் ஆஃப் ஆடியோ ஆல்டிபெட்ரம் அப்படின்னா ஹியரிங் தி அதர் சைட். அவங்களோட அதர் சைடும் வந்து இன்னொரு அவங்களோட அதர் சைடோட நியாயத்தையும் கேட்டறியணும், இவங்க சைடு என்ன ரீசன் இருக்கிறதும் அவங்க வந்து சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். கிவிங் தி சான்ஸ் டு ஹியர் தி அதர் சைட் தான் இந்த கான்செப்ட். இந்த இடத்துல மேனகா காந்திக்கு அவங்க பாஸ்போர்ட் எதுக்காக சீஸ் செய்யப்பட்டிருக்கு என்ற ரீசனும் சொல்லலை, அவங்க சைடில் என்ன எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்க வராங்கன்றதும் கவர்மெண்ட் கேட்கல, ஸ்டேட் கேட்கல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டிஸ்கஸ்ட் இன் திஸ் ஜட்மெண்ட் இன் திஸ் கேஸ் அப்படின்னா வாட் இஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா, அன்டில் தென் மேனகா காந்தி கேஸோட ஜட்மெண்ட் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஜுடிஷியரி சிஸ்டம்ல we have followed the precedent of AK கோபாலன் கேஸ். அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், which was adopted from the Japanese constitution. So what is procedure established by law? அதாவது லால வந்து ஒரு விஷயத்துக்கான ப்ரொசீஜர் வந்து கட்டாயமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் வந்து பிளண்டா அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் வந்து ரீசனபிளா இல்லை, ஃபேரா இல்லை அப்படின்னா கூட அந்த ப்ரொசீஜர் வந்து லால கான்ஸ்டியூஷன்லயோ இல்லை ஸ்டாட்யூட்லயோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. திஸ் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் தி ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன். இந்த வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்ல சொன்னது வந்து இந்த AK கோபாலன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ்ல ஒரு ஆர்குமெண்ட் போகும்போது அந்த கேஸோட ஜட்மெண்ட்ல இதை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இஸ் ஃபாலோட் இன் இந்தியா. ஸோ இஃப் தேர் இஸ் எனி ப்ரொசீஜர் ஃபார் எனி பர்டிகுலர் scenario, that procedure has to be followed bluntly even it is going to be unfair and not reasonable அப்படின்னு சொல்லி அந்த AK கோபாலன் கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து until 1978 இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். பட் இந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ல இந்த கேஸ்க்கு அப்புறமா இந்த கேஸ்ல என்ன ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, if the procedure established by law is unfair and unreasonable then it need not be followed bluntly. அதுக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா விச் வாஸ் ஃபாலோட் இன் US until then. அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவோட கான்செப்ட் என்னன்னா, எனி லா தட் இஸ் unreasonable and unfair and unjust has to be struck down. Substantiative law is just, fair and reasonable. It can be implemented. If it is unjust, unfair and unreasonable, it cannot be followed bluntly. அப்படின்ற ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா which was established in US has first time adapted in Menaka Gandhi versus Union of India. இந்த இடத்துல இந்த கேஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன, ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹியூமன் ரைட்ஸை மைண்ட்ல வச்சு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு அடிப்படையான ஒரு ரைட், மனிதனுடைய அடிப்படையான ஒரு ரைட் இங்க இந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த பாதிக்கப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சட்டமும் வேலிட் கிடையாது, ஸ்ட்ரக் டவுன் செய்யப்படணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பாஸ்போர்ட், அவங்களோட பாஸ்போர்ட் வந்து ஸ்டேட்னால ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருக்காங்க, சீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த இடத்துல அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் விச் எனேபிள்ட் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு சீஸ் தி பாஸ்போர்ட் ஃப்ரம் மேனகா காந்தி has to be struck down அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் வந்து இந்த கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா is a landmark judgment that first brought in the concept of due process of law into the Indian judiciary and held that any procedure established by law is found to be unjust, unreasonable, then it has to be struck down and termed to be invalid.
and void அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் Menaka Gandhi versus Union of India. Also established the golden triangle concept. அப்புறமா ஆர்டிகல் 21 ஓட ப்ராட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் 14 and 19 ஓட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதெல்லாமே இந்த பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் வந்து ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்பிரிட்டேஷனை இந்த ஜட்மெண்ட்ல கொண்டு வந்ததுனால Menaka Gandhi versus Union of India is a special judgment and still we follow this judgment as a precedent so far. ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த மாதிரி பல கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் click on the like button. Thank you.